நாம எல்லாருமே பெருமைன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கோமா அந்த பெருமை எங்கிருந்து வருதுன்னு? அது நாம கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சுயமரியாதையா? இல்ல நாம பிறந்ததால மட்டுமே கடன் வாங்கின ஒரு சாதி பெருமையா? வாங்க, இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பெருமைக்கான ஆதாரம் எது? உங்களுடைய உழைப்பா? இல்ல உங்க பிறப்பா? இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் சுயமரியாதைக்கும் சாதி பெருமைக்கும் உள்ள அத்தனை வித்தியாசமும் அடங்கியிருக்கு. அப்போ உங்க பெருமை உங்க பிறப்ப மட்டுமே சார்ந்திருந்தா அதுக்கு பேர் சுயமரியாதை இல்லைங்க. அது ஒரு விதமான அடையாளச் சார்பு. அதாவது நாம யாருன்னு சொல்லிக்க நம்மளோட திறமையையோ உழைப்பையோ நம்பாம நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத பிறப்ப நம்பி இருக்கிறது. இது அடுத்தவங்க வீட்டு வெளிச்சத்துல நம்ம முகத்தை பாத்துக்கிற மாதிரி தான். சரி, பகுதிக்குள்ள போலாம். அதாவது, நாம சம்பாதிக்கிற அடையாளம் எது, பரம்பரையா வர்ற அடையாளம் எதுன்னு பிரிச்சு பார்க்கலாம். இது ரெண்டும் எப்படி அடிப்படையிலே வேற வேற பாதைகள்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இது ரெண்டுக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. சுயமரியாதைங்கிறது நீங்க ஒவ்வொரு நாளும் செதுக்கிற ஒரு சிற்பம் மாதிரி. அதுக்கு உங்க உழைப்பு வேணும், உங்க முடிவு வேணும். ஆனா சாதி பெருமை அது பரம்பரையா உங்க கையில கொடுக்கப்படுற ஒரு சங்கிலி. அதுக்கு நீங்க எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல, அது உங்க தேர்வும் கிடையாது. எல்லாம் எவ்வளோ தெளிவா இருக்கும்போது ஏன் மக்கள் இதை ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? இந்த குழப்பத்துக்கு பின்னாடி முக்கியமா 3 உளவியல் காரணங்கள் இருக்கு. ஒன்று, இது அடையாளத்துக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட். ரெண்டாவது, நமக்குள்ள இருக்கிற ஒரு விதமான பாதுகாப்பின்மையை, ஒரு இன்செக்யூரிட்டியை மறைக்கிறதுக்கு இது ஒரு கவசம் மாதிரி பயன்படுது. மூணாவதா, ஒரு பெரிய கூட்டத்தோட நிக்கும்போது ஒரு சேஃப்டி கிடைக்குது பாத்தீங்களா, அந்த ஒரு போலி பாதுகாப்பு உணர்வு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா விஷயம் இதுதான். சுயமரியாதைங்கிறது உங்க தன்னம்பிக்கையில இருந்து பிறக்கிற ஒரு குழந்தை. ஆனா சாதி பெருமை அது தனிமையா இருந்துடுவோமோன்ற பயத்துல இருந்து பிறக்குது. ஒன்னு உண்மையான பலம், இன்னொன்னு பலவீனத்தோட வெளிப்பாடு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் பயமும் நம்மளோட நடத்தையில எப்படி வெளிப்படுதுன்னு பாருங்க. சுயமரியாதை இருக்கிறவங்க அமைதியா இருப்பாங்க, எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க, அதிகாரத்தை தட்டி கேட்பாங்க. ஆனா சாதி பெருமை இருக்கிறவங்களோ ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்க. நம்ம ஆளுங்கன்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சுருங்கிடுவாங்க, அதிகாரத்துக்கு காவலனா மாறிடுவாங்க. சரி, இந்த அடையாள சார்புங்கிறது வெறும் மனசோட நின்னுடுறது இல்ல. இது நிஜ வாழ்க்கையில, குறிப்பா நம்ம இளைஞர்கள் மத்தியில என்ன மாதிரியான டேமேஜை உண்டாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த விஷயம் எப்படி பரவுது தெரியுமா? இந்த மாதிரி வசனங்கள் மூலமா தான். நம்ம வரலாறு எவ்வளவு பெரியது தெரியுமா? நம்ம ரத்தம் ஸ்பெஷல். இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு துளி கூட உழைக்காமலேயே ஒரு போலி கௌரவம், ஒரு மேன்மை உணர்வு இளைஞர்கள் மனசுல வந்து உட்கார்ந்துக்குது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? 1, உழைப்புக்கு பதிலா எனக்கு இது கிடைச்சே ஆகணும்னு உரிமை கொண்டாடுற மனப்பான்மை வருது. 2, எந்த தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு சுலபமா ஒரு காரணம் ரெடியா இருக்கு. இதனால என்ன ஆகும்? அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி, பர்சனல் growth அப்படியே நின்னு போயிடும். இது அவங்கள பலப்படுத்தவே இல்ல, உல்டாவா அவங்கள சார்ந்திருக்க வச்சு முடக்கி போடுது. இப்படி தனிநபர் அளவுல பாதிக்கிற இந்த சைக்காலஜி எப்படி மதம், அரசியல் மாதிரியான பெரிய அமைப்புகளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கருவியா மாறுது? வாங்க அதையும் பார்க்கலாம். இங்க பாருங்க, மதத்துல நம்பிக்கை ஒரு பிரச்சனையே இல்ல. ஆனா அந்த நம்பிக்கையை வச்சு பெருமையின் அடிப்படையில ஒரு படிநிலை சமூகத்தை, ஒரு ஹைரார்க்கியை உருவாக்குறாங்க பாத்தீங்களா? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர்னு தீர்மானிக்கிற ஒரு கருவியா மதம் மாறும்போதுதான் சிக்கலே. அதே மாதிரி அரசியல்ல இந்த வித்தியாசம் இன்னும் பளிச்சுன்னு தெரியும். சுயமரியாதைங்கிறது கேள்வி கேட்கிற, சிந்திக்கிற ஒரு குடிமகனை, ஒரு சிட்டிசனை உருவாக்குது. ஆனா சாதி பெருமை அது கேள்வி எதுவும் கேட்காம கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுற ஒரு ஓட் பேங்கை உருவாக்குது. ஒன்னு ஜனநாயகத்தை வளர்க்கும், இன்னொன்னு அதை சுரண்டி பிழைக்கும். ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த சாதி பெருமைங்கிறது குறுகிய கால அரசியல் லாபத்துக்கு வேணா யூஸ் ஆகலாம். ஆனா நீண்ட காலத்துல இது சமூகத்தோட வேரையே அரிச்சிடும். ரொம்ப ஆபத்தானது. சரி, இவ்ளோ நேரம் பிரச்சனைய பத்தி பேசிட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? உண்மையான அந்த ஆத்தென்டிக் சுயமரியாதை எப்படி இருக்கும்? அதை நாம எப்படி அடையாளம் காண்றது? உண்மையான சுயமரியாதைங்கிறது ஒரே நாள்ல வர்ற விஷயம் கிடையாது. அது ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்துல நாம காலங்காலமா இருக்கிற விதிகளை கேள்வி கேட்போம். மத்தவங்கள அவங்களோட சாதி, மதம்ன்ற லேபிள்களை தாண்டி மனுஷங்களா பார்ப்போம். யாராவது நல்ல விதமா விமர்சனம் செஞ்சா அதை ஏத்துக்குவோம். நம்ம தப்பு செஞ்சா அந்த தோல்விக்கு பொறுப்பேற்போம். கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம உழைப்பால நம்ம அடையாளத்தை உருவாக்குவோம். இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயமரியாதை எப்பவும் அமைதியா, கம்பீரமா இருக்கும். ஆனா சாதி பெருமை தான் சத்தமா ஆர்ப்பாட்டம் பண்ணும். ஏன் தெரியுமா? ஒன்னு உள்ளிருந்து வர்ற பலம், இன்னொன்னு உள்ள இருக்கிற பலவீனத்தை மறைக்கிறதுக்காக போடுற சத்தம்.
இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான். உங்க அடையாளத்தை நீங்களே உருவாக்குங்க. இது ஒரு அடிப்படை உண்மைங்க. நீங்க சம்பாதிக்காத, உங்க உழைப்புல வராத ஒரு விஷயத்த பத்தி நீங்க பெருமைப்பட்டீங்கன்னா அது உங்க பெருமையே கிடையாது. உண்மையான பெருமை நீங்க என்ன செய்றீங்களோ அதிலிருந்து தான் வரணும். உங்க முன்னோர்கள் யாரா இருந்தாங்கன்றதுல இருந்து இல்ல. பிறப்புங்கிறது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை வேணா கொடுக்கலாம், அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா சுயமரியாதைங்கிறது நீங்க உங்களுக்காக நீங்களே உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க சுயமதிப்புங்கிறது நீங்க திட்டமிட்டு செய்யற ஒரு செயல். கடைசியா ஒன்னே ஒன்னு மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. சாதி பெருமை உங்கள ஒருபோதும் மேல தூக்கி விடாது. அது உங்களை இருந்த இடத்திலேயே கட்டி போடுற ஒரு சங்கிலி. உண்மையான வளர்ச்சிங்கிறது அந்த சங்கிலிய உடைச்சிட்டு வெளியே வந்து உங்க சொந்த உழைப்பால உங்க அடையாளத்தை நீங்களே செதுக்குறதுல தான் இருக்கு.